ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன வீடியோமா சொல்லு. பாப்பாவுக்கு கேக் வாங்க போறோம். பாப்பாக்கு வாங்க போல. பாப்பா பர்த்டேவுக்கு கேக் ஆர்டர் கொடுக்க போறோம். வாங்க பா. யாருமா பாக்கு தங்க பிள்ளைக்கு கேக் ஆர்டர் பண்ண போறோமா? கேக் தான ஆர்டர் பண்ண போறோம் நம்ம. நம்ம ட்ரிப் போலாமா? ட்ரிப் போய் கேக் ஆர்டர் பண்ணலாமா? சரி வா போலாம் வா. நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க பாப்பா பர்த்டே வந்து எங்க செலிப்ரேட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. நாங்க வந்து சென்னையில தான் செலிப்ரேட் பண்ண போறோம். ஆமா, சென்னையில தான் பண்ண போறோம். ஆமா, ஏன்னு பாத்தீங்கன்னா ஏன்லாம் சொல்றதுக்கு ரீசன்லாம் இல்லை. நாங்க சென்னையில செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். இங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ், அப்புறம் எங்களோட கஸ்டமர்ஸ், அப்புறம் எங்க கீழே இருக்கவங்க, அப்புறம் எங்களோட க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்னா யாருன்னா இவங்க அண்ணா அண்ணி அந்த மாதிரி தான், அவங்க தான் வச்சு செலிப்ரேட் பண்ணலான்னு இருக்கோம். இன்னும் நாங்க யாரையும் கூப்பிடல. இன்வைட் பண்ண போறோம் எல்லாரையும். ஆமா, நாங்க வந்து 3 days இருக்கு. 3 days இன்வைட் பண்ண போறோம். ஆமா, நாங்க வந்து அதிகமா சரி எதுவும் ப்ரிப்பேர் பண்ணாமலே இருந்தோம். லாஸ்ட் டைம்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போதான் நாங்க இன்விடேஷனே அடிச்சிருக்கோம். இன்விடேஷன் வந்துருச்சு. சரி, இன்விடேஷன்னா ரொம்ப பெரிய லெவலுக்குலாம் இல்லை, சும்மா நாங்களே கஸ்டமைஸ் பண்ணோம் அந்த இன்விடேஷன்லாம். அது காமிக்கலாம். ஆமா, நாங்க பர்த்டே அன்னைக்கு அதை காமிக்கிறோம். ஆனா இப்போ வந்து பேக் பண்ண அது வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருக்காங்கல்ல, அது வந்து அந்த கவர்க்குள்ள போடணும். அந்த ஷீட்டை எல்லாமே அப்படிதான் கொடுப்பாங்க. அப்படிதான் கொடுத்துருக்காங்க. அதனால இன்னைக்கு கொஞ்சம் நிறைய வேலை இருக்கு. இன்னைக்கு என்ன டேன்னு பாத்தீங்கன்னா வியாழக்கிழமை. பாப்பாக்கு வந்து திங்கக்கிழமை பர்த்டே. நாங்கள் லாஸ்ட் டைம்ல தான் எல்லாம் பண்ணோம்னு யாரையுமே நாங்கள் இன்வைட் பண்ணவே இல்லை. செவ்வா நம்ம போய் கேக் ஆர்டர் கொடுக்கணும். ஆமாம், இப்போ போய் ஃபர்ஸ்ட் கேக் ஆர்டர் கொடுக்கணும், அப்புறம் சாப்பாடு ஆர்டர் கொடுக்கணும், நிறைய வேலை இருக்கு. இப்போ வந்து கேக் ஆர்டர் கொடுக்க போகிறோம். அப்புறம் வந்து ஃபோட்டோக்குமே இன்னும் நாங்கள் கொடுக்கல. எல்லாருமே ரொம்ப அதிகமான அமௌண்ட் சொல்கிறாங்க. எங்களுக்கு வந்து பட்ஜெட்டாக தான் நாங்கள் வந்து ஒவ்வொரு விஷயமும் குட்டி குட்டியாக பட்ஜெட் போட்டு தான் பண்ணுறோமா, அதனால கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறது. சரி பார்த்துக்கலாம். ஆமாம், சரி பார்த்துக்கலாம். எதாக இருந்தாலும் பாப்பா பர்த்டே நாங்கள் வந்து ரொம்ப சிம்பிளாக வீட்டிலே வச்சுக்கலான்ற மைண்ட் செட்டில் தான் இருந்தோம். ஆனால் சரி ஃபர்ஸ்ட் பாப்பா இல்லை, அதனால கொஞ்சம் தான் கொஞ்சம் கிராண்டாக மினி ஹாலில் தான் நாங்கள் பாப்பா பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவோம். பாப்பா அழுகுறா, வாப்பா. இவ ஒரு அப்பா பொண்ணு. தங்க பொண்ணு, நீ அப்பா பொண்ணு தானே? அப்பா பொண்ணு தானே நீ? அப்பா பொண்ணு தானே நீ? ஏஷா அப்பா பொண்ணு தானே? இவங்க வந்து டாட் லிட்டில் பிரின்சஸ். அப்பா பொண்ணு தானே நீ? அவ்வளோதான். இப்போ நாங்கள் வந்து கேக் ஷாப்க்கு வந்துட்டோம். இது மேலே இருக்க கேக் எல்லாமே ரேட் வந்து 8,000 12,000 அந்த ரேஞ்சில் வந்து சொல்லியிருந்தாங்க. இதில் இப்போ நான் காமிக்கிற பிக்சர்ஸ் எல்லாமே ஸ்டார்டிங் ப்ரைஸ்லேயே வந்து 4,000க்கு மேலே தான் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. பட் எங்களோட பட்ஜெட் வந்து அவ்வளோ இல்லாததுனால நாங்கள் வந்து வேறு ஷாப்புக்கு போய்ட்டோம். இந்த ஷாப்பில் வந்து நாங்கள் கேக் ஆர்டர் பண்ணலை. கேக் கார்னிஷ் அப்படின்ற ஒரு ஷாப்பில் வந்து நாங்கள் வந்து கேக் வந்து 5 kg கேக் சாக்கோ ட்ரஃபிள் கேக் வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது வந்து 3,800 சம்திங் அவ்வளோதான் வந்துச்சு. நெக்ஸ்ட் அவங்க வந்து நம்மளோட மண்டபத்துக்கே வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றாங்களாம். காரில் வச்சு கேக் வந்து நாங்கள் 6 o'clock இல்லை 6:30க்கெலாம் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்களா. அதனால் வந்து நாங்கள் அவங்கக்கிட்ட வந்து ஆர்டர் பண்ணிட்டோம். பாப்பா வந்து இது எல்லாமே அது வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குன்றதுனால அது ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக பார்த்து அவங்க அப்பா கிட்ட இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க. நாங்கள் வந்து ஓனாக கஸ்டமைஸ் மீன்ஸ் கூகுளில் வந்து நாங்கள் எடுத்த பிக்சர் தான் வந்து கேக் ஷாப்பில் கொடுத்து எங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் கேட்டிருந்தோம். நெக்ஸ்ட் வந்து ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு போயிருந்தா அவங்க வந்து ஃபோட்டோ வீடியோ ரெண்டுமே சேர்த்து 20,000 கிட்ட ஆகும். நாங்கள் அதெல்லாம் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு நாங்கள் வந்து வேறு ஷாப்பில் கேட்டோம். அவங்க வந்து ஃபோட்டோ ப்ளஸ் ஆல்பம் ரெண்டுமே வந்து 7,500 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் இனிமேல் அதுக்குமே வந்து அட்வான்ஸ் கொடுக்கல. இனிமேல் தான் வந்து அதையுமே போய் பார்க்கணும். ஃபுட்டுக்குமே அட்வான்ஸ் கொடுத்தாச்சு. 12,500 கிட்ட வந்துச்சு. 10 kg ரைஸில் வந்து பிரியாணி பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அவ்வளோதான். முக்கியமான ஒரு விஷயம் வந்து நாங்கள் வந்து ட்ரெஸ் எடுக்கல. இன்னும் பாப்பாக்குமே ட்ரெஸ் எடுக்கல, எங்களுக்குமே ட்ரெஸ் எடுக்கல. எங்கே ட்ரெஸ் எடுக்கிறதுன்னு வந்து எங்களுக்கு கொஞ்சம் ஐடியாவே இல்லை. உங்களுக்கு யாருக்குன்னா வந்து இந்த தாம்பரம், செம்பாக்கம், சேலையூர் இந்த சைடில் வந்து எதனா ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ் ஷாப் இருந்துச்சுன்னா வந்து மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இது சாட்டர்டே மார்னிங்கே நான் வந்து இந்த வீடியோ வந்து போஸ்ட் பண்ணிவிடுவேன். ஆனால் நாங்கள் வந்து சாட்டர்டே ஈவினிங் போல் தான் வந்து போய் ட்ரெஸ் எடுக்க போகிறோம். அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நாங்கள் அந்த ஷாப்பில் போய் பார்க்குறோம். தி நெக்ஸ்ட் டே என்ன வந்து வாசலில் உட்காந்துனுக்குறா? இங்கே பெரிய இடம் இருக்குது, ஒரு கோலம் போட போகிறாரு. இடம் தான், நின்றுட்டுலாம் போட முடியாதா? அதனால ஆமாம், வாங்கிட்டே போட்டோம். நின்றுட்டு போடலாம், என்னால் முடியாது. ஊரில் நின்றுனே போட்டுட்டு இங்கே வந்து குட்டி இடத்துல ஒரு அண்டா மாதிரி கோலம் போட போகிறாரு. அவ்வளோ பெரிய கோலம் போட்டு என்ன பண்ண போகிறீங்க? இன்னைக்கு ஆடி வெள்ளியில கவுண்ட் பண்ணிக்கி 1 2 3 அதெல்லாம் முடிச்சாச்சு.
வெளுத்துட்டு வலிக்காச்சு, பாப்பாவை குளிப்பாட்டி வச்சு. பாப்பா நல்லா வசதியாக தூங்குறா. ஆமாம், பாப்பாவை குளிப்பாட்டி வச்சு எல்லா வேலையும் ஒரு அளவுக்கு முடிஞ்சு போச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா பத்திரிக்கை படிச்சுட்டு பத்திரிக்கையை படைச்சிட்டு சொல்லணும். ஃபஸ்ட்டு உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லணும். ஆமாம். ஃபஸ்ட்டு ம். அப்புறம் கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லணும். இங்கே சென்னையிலே வந்து கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும், லாங்கில் இருக்கிறவங்களுக்கு. ஆமாம், கொஞ்சம் லாங்கில் இருக்கவங்களுக்கு சொல்லணும். ஆமாம். என்ன இங்கே ரவை இடத்துல மாம்பழம் கோலம் மாட்டா எப்படியே? அதுக்கு என்ன பண்ணுறது, கொஞ்சம் பெருசாக போட்டால் தான் நல்லாயிருக்கும் வெள்ளிக்கிழமைலாம். ம். அது பேர் பாதி கோலம் நின்று போச்சு. எதுனால எடுத்துன்னு போகிற பார்த்தியா நீ? இருக்கிறது இங்கே எத்தனை 3 அடி இருக்குமா? அதான் 2.5 அடி 3 அடி இருக்கும். அந்த 3 அடியில் கோலம் போட்டுக்கிற நீ பந்தின்னு. இப்போ வெள்ளிக்கிழமைன்னா அப்படிதான்ப்பா போகிறோம். இங்கே பாப்பாவை குளிக்க வச்சு பாத்ரூமில் குளிக்க வச்சா விழுந்துடுறாளா? ம். நாங்கள் வாசலில் நமக்கு இடம் இல்லைல்ல. ஆமாம். அதனால இப்படி குளிக்க வச்சு இந்த இடமே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. இல்லைன்னா வெள்ளை வெள்ளையாக இருக்குது சோப்பு. கோலம் போட்டாலும் பாப்பா கழிச்சிருவா. இப்போ இந்த கோலம் பாரு, வந்து பார்த்ததுல கோலம் காணாம போயிடும். தூங்கிட்டு இருக்கால, அதனால தான் போடணும். இல்லைன்னா எங்கே போட முடியும்? எல்லாம் குட்டியாக எதையா ஒன்று இழுத்து விட்டு வந்துடுவா. அதுக்கே அங்கே போட்டால் அழிச்சிருவா. ம். கரெக்டாக புள்ளி. சரி ஸ்டார்ட் பண்ணு. போட்ட போல இதே பாதி போட்ட. சாரிப்பா, இது நானும் இந்த கோலத்தை கரெக்டாக போடணும் ட்ரை பண்ணுறேன். என்னாச்சா? புள்ளி ஒரு இடத்துல வச்சிருக்கேன், கோலம் ஒரு இடத்துல போட்டிருக்கேன். எனக்கு இந்த கோலம் மட்டும் வரவே மாட்டேது. ஏடா அங்கே கம்ஃபர்டபுளாக இருந்தால் அதெல்லாம் போட முடியுமா? அதை நானும் எங்கள் ஊரில் போட்டிருக்கேன்ல, அந்த அதுலலாம் இந்த கோலத்துக்கு நான் கூட பார்த்துலாம். கலர்லாம் கொடுத்தா நல்லாயிருக்கும். புள்ளி ஒரு இடத்துல வச்சிருக்கேன்னா. ஆமாம், தெரியுது அவங்களுக்கு போடுறது. அப்போ வந்து நான் புள்ளி சரியாக வைக்கலையா, இல்லை இந்த கோலத்தோட புள்ளி இல்லை, எங்கன்னா புள்ளி கம்மியாக வச்சுருப்பேன். இடம் வந்து சங்கட்டமாக இருக்குல்ல. என்ன அந்த மூலையில் ஒரு தென்னை குச்சிக்கு மாட்டிங்க, 2 தென்னை குச்சியா? சாரி, அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆயிடுச்சு. இந்த இடத்துல இவ்வளோ பெரிய கோலம் போடுறது பெரிய விஷயம். சைலண்ட் இல்லை, அங்கே ஒரு தென்னை குச்சி, இந்த தென்னை தென்னங்கீத்து, அங்கே ஒரு தென்னங்கீத்து, இங்கே ஒரு தென்னங்கீத்து, எல்லா மூலையும் ஈத்து விட்றதானே நீ இப்போ? ஆமாம். இல்லை, ஒன்று மட்டும் தென்னங்கீத்து மாதிரி இருக்குது, ஒன்று வேறு மாதிரி இருக்குது. கோலத்தை போட்டு ஃபுல்லாக பாருப்பா. சின்னதாக அழகாக போட்டுடலாம். 2ஆம் வருஷம் போட்டார். அதான் ஏன்டா இப்போ இந்த கோலத்தை எடுத்தேன்னு இப்போ வருத்தப்படுறேன். சரி கூட ஏதோ ஒன்று வரைஞ்சி வச்சுக்கிறேன். ஆனால் நான் ஓரளவுக்கு நல்லா தான் கோலம் போடுவேன் அப்படின்னு நானே சொல்லி கொண்டு தான் போடுவேன். போட்டு பழக்கம் அதனால. பட் இப்போ என்னன்னு தெரில. திருவிழாவில் சொன்னாங்களே அது மாதிரி ஆகிட போகுது. எந்த திருவிழா? தருமபுரி திருவிழாவில். ஆமாம். அந்த அந்த ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க, பெரிய கோலம். ஆமாம், நான் தான் போட்டேன். நான் மட்டும் போடல, எல்லாரும் சேர்ந்து தான் போட்டோம். ஆனால் அந்த கோலம் ஃபுல்லாக போட்டது நான் தான். அதுக்குள்ள நல்லா இருக்குன்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டு போலது. ஆமாம், சக்கரை பொங்கல் போய் உன் பேச்சை கேட்டுன்னு வெள்ளத்தை கம்மியாக போட்டேன். கரெக்டாக தான் இருக்குது. பாரேன் கலரை. யாரும் எதுவும் சொல்ல மாட்டாங்க, கரெக்டாக தான் இருக்குது. யாரும் சொல்கிறதுக்கு இல்லை, சாப்பிட்ணும்ல. சாமிக்கு படையதெல்லாம் சாமி ஏற்றுக்கும். பாரு, சாமி சுகர் இல்லைன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது? பாருங்க, பத்திரிக்கை கீழே இருக்கா? கீழே கட்டு. கீழே வச்சிருக்கா? அங்கேதான் இடம் இருக்குது, அதை வச்சுட்டு. சரி விடு. ஆக்சுவலி அங்காளம்மன் கோயிலுக்கு போயிட்டு வைக்கணும். நம்ம வீட்டிலே சாமி நம்ம வீட்டிலே ஏதோ ஒரு பெரிய அங்காளம்மன். இது அங்காளம்மன். அதனால் வீட்டிலே வச்சு படைச்சாச்சு. ஆனால் ஈவினிங்காக எங்கன்னா நான் பக்கத்தில் இருக்க ஒரு கோயிலில் போய் சும்மா பத்திரிக்கை வச்சு படைச்சிட்டு வரணும். அதுக்குள்ளே நாங்கள் பத்திரிக்கை வைக்க ஸ்டார்ட் பண்ணோம், ஏன்னா டைம் ஆயிடுச்சு. டைம் இல்லை சுத்தமாக, இன்னும் 2 days தான் இருக்குது. நம்மகிட்ட காசு இருந்துச்சுன்னா அப்பயே பண்ணியிருக்கலாம். 2 daysல தான், இன்றைக்கி சேர்த்து 3 days. நாங்கள் ஃபஸ்ட்டு சிம்பிளாக வைக்கலாம் தான் இருந்தோம். இப்போ இது மட்டும் தான் கிராண்டாவா? இது இதை விட சிம்பிளாக வைக்கலான்னு இருந்தோம்ல. சரி, பாப்பா ஃபஸ்ட்டு பாப்பான்றதுனால ஓரளவுக்கு எங்களால் முடிஞ்சது. அப்புறம் அவளும் வளர்ந்து வந்து நம்மளை கேட்கக்கூடாது, எனக்கு மட்டும் ஏன் பண்ணல. எல்லாருக்கும் நல்லா கிராண்டாக பண்ணியிருக்காங்க, எனக்கு மட்டும் ஏன் பண்ணலை அப்படி கேட்டுதுன்னா நம்ம என்ன பண்ணுறது? அது நமக்கு கஷ்டமாயிடும்.
அவ்வளோதான், சாமி படைச்சி முடிச்சுட்டு கால் பண்ணி சொல்ல வேண்டியவங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கால் பண்ணி சொல்லிட்டோம். அப்புறம் வந்து இங்கே பக்கத்தில் இருக்கவங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் பத்திரிக்கை வைக்கணும் இல்லையா, அங்கேயும் போய் வச்சுட்டு வந்துட்டோம். அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சா மறக்காம எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.